போர் பதற்றம் காரணமாக பஞ்சாபிலிருந்து 5 மாணவர்கள் தமிழகம் திரும்பியுள்ளனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய மாணவர்களை பத்திரமாக தமிழக அரசு மீட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக முதல் கட்டமாக 5 மாணவர்கள் பஞ்சாப் இருக்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகத்திலிருந்து விமானம் மூலமாக சென்னை விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதிலிருந்து கோயம்புத்தூர் சேர்ந்த மாணவர் நம்ம இருக்கிற அவர்கிட்ட கேட்போம். வணக்கம்ப்பா, உங்க பேர் சொல்லுங்க, நீங்க கோயம்புத்தூர்ல எந்த பகுதி, இந்த போர் சமயத்தில் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஸ்ட்ரெச் எந்த மாதிரி இருந்துச்சு? என் பேர் ரெமி இன்ஃபேன், நான் குனிமுத்திலிருந்து வரேன். ஆக்சுவலி இந்த லாஸ்ட் 1 வீக்காகவே எங்களுக்கு எல்லாம் ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸாக காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த நியூஸ் எல்லாம் தெரிய வர போது ஓகே எல்லாம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் எனக்கு 29ஆம் தேதிக்கு எக்ஸாம் இருக்கு, அதனால எங்களுக்கு காலேஜ் சைட்லேருந்து எதுவும் நியூஸும் வரல. அவங்க எதுவுமே சொல்லாதனால எங்களுக்கும் சரி அப்போ எதுவும் இருக்காது நினச்சி நாங்களும் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கடைசி ஒரு 2 நாளாக தேர்ஸ்டே ஃப்ரைடே அந்த 2 நைட்டும் எங்களுக்கு கொஞ்சம் சீரியஸாக அட்டாக்ஸ் எல்லாம் ஆக ஆரம்பிச்சோமே. வைத்திங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 12 பேர் முடிவு எடுத்தோம். டிராவலர்ஸ் புக் பண்ண ட்ரை பண்ணோம். எங்களால் அங்கே காலையில் தான் நியூஸ் வரணும் அப்படின்னு சொல்கிறனால சரி அதுவும் வேணாம், பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் பஸ் புக் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். சரி டெல்லி போகும்போது நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் பர்சன் 1200 சார்ஜ் பண்ணாங்க. அது கூட ஓகே தான், சரி காசுலாம் வேணாம் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் டெல்லி வந்துட்டோம். டெல்லி வர சரி ஃப்ளைட் புக் பண்ணிடலாம், அதுவும் கிடைக்காம போயிடுச்சுன்னா அந்த நாள் நாங்கள் ட்ரை பண்ணோம். அந்த நாள் எங்களுக்கு ஃப்ளைட்டே கிடைக்கல, ஃபுல் புக்டாக இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் தான் இன்னைக்கு புக் பண்ணோம். சரி டெல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம். நாங்கள் 6 பசங்க 5 பொண்ணுங்க இருந்ததுனால சரி அவங்களுக்கும் ஏதாச்சும் ரூம்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருந்த போது நாங்கள் இந்த ஹெல்ப்லைன் பார்த்தோம். ஃபோன் அடித்து கேட்டுருமே சரி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறைய கேர் கொடுத்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த ஹவுஸுக்கு நாங்கள் போகணுமே எங்களுக்கு ஒரு சேஃபான ஃபீலிங் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுட்டு கொடுத்தாங்க, அவங்க ஸ்டேக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டு எங்களை எல்லாத்தையும் எப்போல்லாம் என்ன கூப்பிட்டாலும் எல்லாத்தையும் பேசினாங்க, ஜாலியாக பேசினாங்க. அதனால எங்களுக்கு ஒரு ஓம்லி ஃபீலிங் எல்லாம் வந்துச்சு. அந்த பிளாக் அவுட் ஆன டைம்ல எப்படி இருந்தது? அங்க இருக்கக்கூடிய அந்த ஏவுகணை தாக்குதெல்லாம் பாத்தீங்களா? ஒரு மாதிரியே ஃபீரா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க இது. எங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி எங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு கொஞ்சம் தூரத்தில் தான் எங்களுக்கு அமிர்தத்தில் இருக்கு. அங்கெல்லாம் அட்டாக் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிலுமே எங்களுக்கு இங்கேருந்து பார்க்க முடிஞ்சது. ராக்கெட், இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் போகிற ராக்கெட் அது எல்லாமே எங்களால் பார்க்க முடிஞ்சது. அதனால எங்களுக்கெல்லாம் ஒரு பயமான ஃபீலிங். ஆனால் பசங்களாம் எல்லாம் ஒன்றா இருந்தனால எதுவும் ஒன்றா இல்லை அப்படின்னு நாங்கள் பேசி அப்படியே இருந்துட்டோம். அப்படிதான். கம்யூனிகேஷன் ஃபுட்டுலாம் எப்படி இருந்தது? வீட்டுக்கு தெரியப்படுத்துறீங்களா? மொபைல் கம்யூனிகேஷன் எப்படி இருந்தது? ஃபோனுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பிளாக் அவுட் ஆக போது மட்டும்தான் எங்களால் சார்ஜ் போட முடியாமல் இருந்தது. ஆனால் மீதி நேரமெல்லாம் சார்ஜ் போட்டு எல்லாத்துக்கும் பேசிக்கலாம். ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா? ஸ்டே பண்ணுங்க, வெளியே அனாவசியம் இல்லாமல் வெளியே போகாதீங்க, உள்ளே இருங்க, ஹாஸ்டல்ல இருங்க அப்படி ஏதாவது சொன்னாங்களா? ஹாஸ்டல்லே இருக்க சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு என்னென்னா காலேஜ் வந்து ப்ரைவேட் காலேஜ்னால எப்போல்லாம் பிளாக் அவுட் ஆக போதெல்லாம் எங்கள் காலேஜ் மட்டும் பிளாக் அவுட் ஆகாமல் இருந்தது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் அதோட பயம் அதிகமாக காமிச்சிச்சு. ஏன் நம்ம காலேஜ் மட்டும் லைட்டாக இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஹாஸ்டல் வார்டன்ட் எல்லாம் பேசி இந்த மாதிரி லைட்டில் ஆஃப் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஓகே எல்லாத்துக்கும் கொஞ்சம் அப்பவும் எல்லாம் ஜாலியாக தான் இருந்தாங்க, ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் தான் இருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகிற பார்த்துருக்கீங்க, நேராக தமிழ்நாடுக்கு வந்துருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ நம்ம தமிழ்நாடு வந்துட்டோம், இப்போ நம்ம சேஃபாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபீலிங்காக இருக்குது.